ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கான்செப்டான ஏபிஎஃப்சி, அதாவது ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர், இந்த கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட்டில் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகும். அதே போல் பார்த்தோம்னா தேர்ட் யூனிட்லேயும் கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் செகண்ட் யூனிட் ஆர் தேர்ட் யூனிட் ரெண்டுத்தில் எதுனா ஒரு கொஷினாக கன்ஃபார்மாக வரும். இந்த கொஷின் படிக்காமல் போயிடாதீங்க. கன்ஃபார்ம் இந்த கொஷினை படித்தா ஒரு 14 மார்க் நம்மளுக்கு கேரண்டியாக இருக்குது. செகண்ட் யூனிட்டில் கேட்பான், அப்படி செகண்ட் யூனிட்டில் கேட்கலாம், தேர்ட் யூனிட்டில் கேட்பான். ஸோ செகண்ட் யூனிட் பார்க்கும்போது எனர்ஜி கன்சர்வேஷன் இன் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுவே தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் சிஸ்டம். ஸோ சிஸ்டத்துலேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வைஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏபிஎஃப்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஸோ இதை வச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஏற்படுற கரண்ட்டு பில்லை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஏபிஎஃப்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவர் ஃபேக்டர்னால் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ பவர் ஃபேக்டர்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லீடிங் பவர் ஃபேக்டர்னா என்ன, லேக்கிங் பவர் ஃபேக்டர்னா என்ன, யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து தான் இந்த பவர் ஃபேக்டர்லாம் மாறும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய கான்செப்ட்டு. நம்ம வீட்டில் ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. யூனிட்டி பவர் ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தோம்னா 1. ஸோ 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை லேகிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லில் எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு வந்து லேக் ஆச்சுன்னா, அதாவது பவர் ஃபேக்டர் லேக் ஆச்சுன்னா, பவர் ஃபேக்டர் குறைஞ்சதுன்னா நம்ம வீட்டில் வந்து கரண்ட் பில் அதிகமாக வரும். அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இதுவே லீடிங் பவர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா வந்து நம்மளை யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் லீடிங்காகவும் இருக்கக்கூடாது, லேகிங்காகவும் இருக்கக்கூடாது, யூனிட்டியாக இருக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லோடு வந்து முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னேன். நம்ம ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணால் வீட்டில் ரெசிஸ்டிவ் லோடுனா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அயன் பாக்ஸு, வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே வந்து ரெசிஸ்டிவ் லோடு தான். அதாவது லைட்டு, இது எல்லாமே உள்ளே பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மூலிமா சப்ளை கொடுத்தோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டு வருது, இல்லை லைட்டு வருது. இதை தான் வந்து ரெசிஸ்டிவ் லோடுன்னு சொல்லுவோம். இதனால் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்தது லேகிங் பவர் ஃபேக்டர், அதாவது இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லேகிங் பவர் ஃபேக்டர் உருவாகுது. இண்டக்டிவ் லோடுன்னு சொல்லும்போது வைண்டிங் எதெல்லாம் இருக்கோ, வைண்டிங்ஸ் எதுவுள்ளலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம லேகிங் பவர் ஃபேக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டரை உருவாக்குற எக்யூப்மெண்ட்டு மேக்ஸிமம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்ரு தான். ஸோ எல்லாருமே வந்து மோட்ரு யூஸ் பண்ணுவோம். வீட்டில் வாஷிங் மிஷினில் தண்ணி இறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், கிரைண்டரில் யூஸ் பண்ணுவோம், மிக்சியில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வைண்டிங் இருக்கும். ஸோ வைண்டிங் இருக்கிறதால அங்கே லேகிங் பவர் ஃபேக்டர் உருவாகுது. இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராமில் வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். நான் அதை வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வந்து லேக் ஆகுது. இதை தான் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரெசிஸ்டிவ் லோடில் பாருங்கள், வோல்டேஜ் வேவ்ஃபார்மும் கரண்ட் வேவ்ஃபார்மும் ஒன்றா இருக்கும், இன்ஃபேஸில் இருக்கும். இதை வந்து ரெசிஸ்டிவிட்டி சர்க்யூட்னு சொல்லுவாங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற லோடு இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏற்கனவே சொன்ன போல் இண்டக்ஷன் மோட்ரு, மற்ற எல்லா டைப்பான மோட்ரு, டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் லோடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து லேக் ஆகுது, வோல்டேஜ் வந்து பின்தங்குது, கரண்ட் வந்து முன்னாடி போயிடுது. இதனால் நம்ம வீட்டில் வந்து, அதாவது நம்ம வீட்லேயோ இல்லை இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம்னா நம்ம மோட்ரு ஜென்ரலாக பார்த்தோம்னா அதிக லோடு எடுக்குங்களா. ஸோ அதிக லோடு எடுத்துச்சுன்னா கரண்ட் வந்து லீடிங் ஆகிடும். ஸோ கரண்ட்டு முன்னாடி போச்சு, வோல்டேஜ் கம்மியாகிடும். இதனால் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாக வரும், மீட்ரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ இதனால தான் வந்து இந்த லேகிங் பவர் ஃபேக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு தான் பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லீடிங் பவர் ஃபேக்டர் பார்த்துருவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லோடு வந்து கெப்பாசிட்டி லோடாக இருந்துச்சுன்னா அது வந்து லீடிங் பவர் ஃபேக்டராக ஒர்க் ஆகும். இதில் பார்த்தோம்னா கரண்ட் வந்து லேக் ஆகும், வோல்டேஜ் வந்து லீடிங் ஆகும். ஸோ லேகிங்கில் பார்க்கும்பொழுது வோல்டேஜ் வந்து பின்தங்கிடும், லீடிங்கில் பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து முன்னாடி போயிடும். இதுதான் வந்து லேகிங்க்கும் லீடிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கெப்பாசிட்டர் லோடு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமாகிட்டே போவோம். ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு இண்டக்டிவ் லோடை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து
லீடிங் பவர் ஃபேக்டராக இல்லாமல் அது வந்து ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டராக மாறிடும். இதுவே நம்ம யூஸ் பண்ணுற லோடு வந்து இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் உருவாகும். அந்த லேகிங் பவர் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கெப்பாசிட்டர் அங்கே யூஸ் பண்ணோம்னா, கெப்பாசிட்டர்றது ஒரு லீடிங் பவர் ஃபேக்டர் லோடு, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த லேகிங் பவர் ஃபேக்டரை நம்ம திரும்பவும் யூனிட்டி பவர் ஃபேக்டராக மாற்றிக்கலாம். நம்ம கான்செப்ட் இந்த வோல்டேஜுக்காகவும் கரண்ட்டுக்காகவும் ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று எப்பயுமே வோல்டேஜ் முந்தவும் கூடாது, வோல்டேஜ் பிந்தவும் கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது இந்த ஏபிஎஃப்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஜீரோ கிராசிங் டிடெக்டராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஜீரோ கிராசிங் டிடெக்டராக ஒர்க் ஆகி அந்த பவர் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதாவது லீடிங்காக இருக்கா லேகிங்காக இருக்கா இல்லை யூனிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து பவர் ஃபேக்டர் வேல்யூன்றது 1. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லேகிங் பவர் ஃபேக்டராக இருக்குது, அதாவது பவர் ஃபேக்டர் வந்து 1% கம்மியாகுது, 0.1% கம்மியாகுது. அந்த 0.1% கம்மியாகும்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, ரிலே சுவிட்ச் ஆன் ஆகுது. ஸோ ரிலே சுவிட்சு ஒரு சுவிட்சோ 2 சுவிட்சோ இருக்கும். அந்த ரிலே சுவிட்ச் ஆன் ஆகி ஏற்கனவே வந்து இந்த கெப்பாசிட்டர் C1 C2 வந்து கனெக்ட் ஆகி தான் வச்சுருப்போங்க, கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஆனால் வந்து ஆன் ஆகாது, சப்ளை வந்து போகாது கெப்பாசிட்டர்லேருந்து. இப்போ சப்ளை நம்ம ரிலே ஆன் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் C1 போயிட்டு நம்ம மோட்ரு 1ஓட ஜாயின் ஆகுது. ஸோ மோட்டரோட ஆர்மேச்சரில் வந்து ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகும்பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் வந்து பின்தங்கி இருக்குது, கரண்ட்டு முன்தங்கி இருக்குது. அப்போ வோல்டேஜ் முன்னே போவோம்னா நம்ம கெப்பாசிட்டரை வந்து ஆட் பண்ணோம்னா, கெப்பாசிட்டியோட ஆட் பண்ணோம்னா வோல்டேஜ் முன்னாடி வரும். ஸோ அப்போ கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து ஒரே வேவ்ஃபார்ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ C1 வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். பவர் ஃபேக்டர் வந்து வேல்யூ 1 காட்டுதான்னு பார்க்கும். திரும்பவும் வந்து 1 வந்துச்சுன்னா அப்படியே ஓகே அப்படியே வச்சு அதை கான்ஸ்டன்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். இல்லை வந்து 1க்கு திரும்பவும் வரல, திரும்பவும் வந்து 0.01 பாயிண்ட் ஏதோ கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன், திரும்ப C2 கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மோட்டர் கூட ஜாயின் பண்ணி விடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அதுவே செக் பண்ணிக்கும். நம்ம ப்ரைமரியாக என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ மோட்டரில் இருக்க அந்த பவர் ஃபேக்டர் வேல்யூயும் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற போல் கெப்பாசிட்டரை வந்து மோட்டர் கூட ஆட் பண்ணும். அதுவே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். ஸோ மோட்டருக்கு எப்போலாம் லோடு அதிகமாக கொடுக்கும்போது அப்போ வந்து கரண்ட் வந்து லேக் ஆகும். ஸோ வோல்டேஜ் லேக் ஆகும். அந்த சமயத்தில் கெப்பாசிட்டிலேருந்து அதிகப்படியான அந்த வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு போகும்போது அந்த மோட்ரு வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அதோட பவர் வந்து குறையக்கூடாது, லேகிங் பவர் ஃபேக்டராகவும் உருவாகக்கூடாது. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் நம்மளுக்கு உருவாகலைன்னா அந்த மோட்டரில் நம்மளுக்கு கரண்ட்டு பில்லும் கம்மியாகும். ஸோ கரண்ட்டு பில் கம்மி பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த கான்செப்ட்டுமே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஃபாஸ்ட்டாகவும் நல்லா கிளாரிட்டியாகவும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இதனால் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸில் வந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.